இன்னைக்கு தாங்க வந்துட்டு போகன் படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட டீசர்ஸும் சரி வந்தப்பவே வந்துட்டு பயங்கரமான ஹிட் அடிச்சுது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அந்த படம் வெளியே வந்த உடனே அந்த படத்தோட ரிவ்யூஸ் கூட வந்துட்டு ரொம்ப நல்லதாங்க வந்திருக்கு. எல்லாக்கிட்டையுமே வந்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கான். படத்தோட பாடல்ல இருந்து அரவிந்த் சாமியோட ஸ்டைலும் லுக்கும், ஜெயம் ரவியோட ஆக்டிங்கும், அன்சிகாவோட கிளாமரும் படத்தில் வந்துட்டு கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. படம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இவங்க நடிச்ச தனி ஒருவன் காம்பினேஷன் வந்துட்டு செம்ம ஹிட் அடிச்சுது. அதை விட இந்த படம் வந்துட்டு டபுள் மடங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் சொல்லி வந்துட்டு இருக்க நிலைமையில வந்துட்டு இப்போ இந்த படத்தோட இயக்குனர் அதாவது லக்ஷ்மண் வந்துட்டு பயங்கர குஷியில இருந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவர் வந்துட்டு இந்த படம் இன்னும் நிறைய நல்லா போகும், நிறைய வசூல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அதை விடுங்க, இப்போ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஒரு ஆளை பார்க்கணும் பார்த்தீங்களா, வேற யாரும் இல்லைங்க, அன்சிகா மட்வானியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அன்சிகா மட்வானியோட ஆக்டிங்கும் இந்த படத்தில் வந்துட்டு செம்மையாக இருக்காங்க. ஸோ அதுக்கு இதுக்கப்புறமா வந்துட்டு கண்டிப்பாக அன்சிகா மட்வானிக்கு நிறைய படங்கள் வந்துட்டு கமிட் ஆகும் அப்படின்ட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு வரலாம். அதாவது இந்த படத்தோட ஒரு நாள் வசூல் சென்னையில் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 லட்சத்தை தாண்டிடுச்சாங்க. ஆமாங்க, இது ஒரு நாள் வசூல் மட்டும்தான், அதுவும் சென்னையில் மட்டும்தான். முழு விவரம் வந்துட்டு நாளைக்கு காலையில தான் தெரியுமா. ஆனால் இந்த அளவுக்கு வசூலே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் பேசிட்டு இருக்காங்க. மேலும் கோடம்பாக்கத்துலேயும் வந்துட்டு இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.